ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விதவிதமான முட்டையை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்கா. இது பேர் தான் காடை முட்டை. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பாருங்கள், குட்டியாக கோழிக்காய் மாதிரி தான் இருக்குது. இது பேர் காடை முட்டை. அடுத்த முட்டையை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வாத்து முட்டை. பாருங்கள் எப்படி இருக்குது. இது சளி அதிகமாக இருந்தனா மிளகுத்தூள் போட்டு நல்லா வரட்டி சாப்பிட்டா கொஞ்சம் கவுச்சி வடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டோன்னா சளி போயிடும். அடுத்த முட்டை என்னென்னு பார்க்கலாம். இது நாட்டுக்கோழி முட்டை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை உடச்சி நம்ம வேக வச்சு கூட சாப்பிடலாம். ஆம்லேட் மாரி போட்டு கூட சாப்பிடலாம். முட்டை தோசை பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப நிறையா இருக்குது. இது நார்மல் முட்டையோட நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நல்லது. என்ன சொல்கிறது, சளிக்கு ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த கலரில் தான் இருக்கும். அடுத்த முட்டையை நம்ம பார்க்கலாம். இது கடையில் வைக்கிற நார்மல் முட்டை தான், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. எல்லா கடைகள்லையும் விற்கிற சாதாரண போந்தாங்கோழி முட்டை தான் இது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச முட்டையெல்லாம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.